ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மதி எடிட்ஸ். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்ஸில் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதை புரியும். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ரியலைஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குன்னு ஹக் பண்ணிடுறான். ஸோ ஹக் பண்ணனே வந்துட்டு அவங்க வெளியே இருக்க காவலாளிகளாம் என்ன பண்ணிடுறாங்க, சரி ஓகே இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் ஒன்றா இருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு கதவை அடிக்க போகும்போது பட் அந்த குட்டக்கத்திரிக்காய் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் ஒட்டிருந்து கேட்குற மாதிரி பார்க்குறான். இந்த சைடு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நம்ம ஹீரோயின் காதுகிட்ட வந்துட்டு மற்ற இங்கே இருக்க எல்லாரும் வந்துட்டு நம்மளை லிசன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வெளியே கதவை திறந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ வந்து என்கொயரி பண்ண போகிறேன். ஏன்னா இவள் பொறாமனால தானே வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே வர சொல்லி வந்து ரொம்ப வம்பு பண்ணா. ஸோ அதனால் இவளை வந்து நான் விசாரணைக்க போகிறேன், அதனால் எங்கள் பின்னாடி யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ சர்வன்ட் கிட்ட சொல்லிட்டு ஆர்டர் மாதிரி போட்டு போயிடான். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க அந்த குட்டக்கத்திரிக்காய் ஆளுங்க வில்லனோட ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும்போது இவர் வந்து விட மாட்டேன்றாரு. இந்த நேர்மையான சர்வன்ட் வந்து விட மாட்டேன்றாரு. இல்லை வந்துட்டு அதான் தெளிவாக சொன்னார்ல அரசர், நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு, அப்புறம் ஏன் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது பட் வில்லனோட அந்த குட்டக்கத்திரிக்காய் ஆள் என்ன சொல்கிறாருன்னு, சண்டை போடுற மாதிரி வந்துட்டு மற்ற காவலாளிகள் எல்லாம் நாடிங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லாரையும் வந்துட்டு இந்த சர்வன்ட் வந்து நல்லா சண்டை போட்டுறான். ஸோ அவங்களும் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அப்படியே தரன்னு இழுத்துட்டு வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்து இங்கேயே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு, அங்கே நின்று பேசுகிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, அப்போ நீங்கள் தான் வந்து அரசரை அவ்வளோ, அப்போ வந்து முன்னாடி நீங்கள் இளவரசராக இருந்தாலும் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிற ஃபீல் பண்ணுறா, இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறா. அப்போ அரசர் வந்து அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அவர் கொஸ்டினாக கேட்குறாரு, நீங்கள் எப்படி வந்து வில்லனுக்கு வந்துட்டு நீ தான் முன்னாடி இளவரசியாக இருந்தால் எல்லாமே தெரியுமா, இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியுமான்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு வந்து இதுதான் கேட்க தோணுதா, மற்றபடி என்கிட்ட வேறு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப பரிதாபமாக கேட்குறா. ஆனால் ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காமல், இல்லை வந்து நீங்கள் எதுக்கு திரும்ப வந்த, உனக்கு தான் தெரியல ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு எப்பவளோட சேஃப்டியை நினச்சே தான் வந்துட்டு ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். பட் வந்து ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ தான் வந்துட்டு அரசர்னு தெரிஞ்சிச்சு, இல்லை நீ தான் முன்னாடி இளவரசராக இருந்தான்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து உன்னை இங்கே வரதுக்கு முன்னாடி நானே செத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் கொஞ்சம் சென்டிமெண்டலாக பேசுகிறா. ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, அட்லீஸ்ட் நீ வந்து உண்மையை வந்து நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணிடலாம், அப்பயாவது நீ சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஹீரோ விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடா. இந்த சைடு ஹீரோக்குமே வந்துட்டு அப்படி கண்ணிலேருந்து கண்ணீராக வருது, அவரும் ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் அவனோட சர்வெண்ட்டும் உட்காந்து ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி வந்து வில்லனுக்கு வந்து எந்த அளவுக்கு இவ்வளோ பற்றின உண்மை தெரியும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் இப்போ வந்து வில்லன் பண்ணதை பார்த்தா தப்பு, யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை வந்து சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு இளவரசி ஆக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இதே ஒரு ரீசனாக காட்டி அவனை வந்து நம்ம வந்துட்டு பழி வாங்கிடலாம் அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போ ஹீரோ சொல்கிறான், இல்லை சப்போஸ் வந்து அவள் தான் வந்து முன்னாள் இளவரசியாக இருந்தாலும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அப்பயும் வந்துட்டு நம்ம அதே ரீசனவும் காட்டலாம். ஏன்னா வந்து முன்னாடி இருக்க இளவரசியோட அப்பா தான் வந்துட்டு அரசியை வந்து கொலை பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த ரீசனை சொல்லி அந்த பொண்ணை நீங்கள் காப்பாற்றி இவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நம்ம வில்லனை வந்து ஈஸியாக வந்து பழி வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். பட் வந்து ஹீரோக்கு வந்துட்டு அது மனசில், ஏன்னா வந்து இதில் ஹீரோயினும் இன்வால்வ் ஆயிருக்கால, ஹீரோயினுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம வில்லனுக்கு போயிட்டு அவனுக்கு எந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே வீட்டுக்கு போயிட்டு வில்லன் கிட்ட பேசும்போது இவனுக்கு தெரிய வந்துடுது, இந்த மாதிரி வந்து ஹீரோயினை பற்றின பேக்ரவுண்ட் எதுவுமே இவனுக்கு தெரியாது. ஜஸ்ட் வந்து ஹீரோயினும் இவங்களும் லவ் பண்ணுறாங்க போல, அதாவது வந்து அரசருக்கு வந்து ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் அந்த பைக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, இதுக்கு உன்னோட உயிர் கூட போகலாம் அப்படின்னு மாதிரி கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே நக்கலாக வந்துட்டு பார்க்குறான், சரி அரசி வந்துட்டு உன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த தடவை என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த அரசிக்கும் இவருக்கும் வந்து கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்துட்டு அவங்க பார்க்குற பார்வை அப்படியே வந்து ஒரு லவ்வோடு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது போக போக காட்டுறாங்களான்னு பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. எங்கிட்ட ஹீரோயினோட ரூமில் காட்டுறாங்க. அவள் பாட்டுக்கு வந்துட்டு வெறிச்சு போயிட்டு உட்காந்துட்டு இருக்கா. உட்காந்து யோசிக்கும் போது வந்துட்டு அவளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அவங்க அப்பா வந்து அவகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு. அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ வந்துட்டு இப்போயே வந்துட்டு வெளியே ஓடி போயிடணும் போல தோணுதா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும்போது இவள் வந்துட்டு அப்படி அழுதுகிட்டே சொல்கிறான், ஆமாம் நான் வந்து கண்டிப்பாக ஓடி போயிருக்கணும், இப்போ கிடையாது, எப்போ வந்து ஃபஸ்ட்டே நீ வந்து இளவரசியாக தேர்ந்தெடுத்தாங்களோ அப்போ நான் ஓடி போயிருந்தேன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு என்னோட சொந்தக்காரவங்க என்னோட அம்மா அப்பாலாம் உயிரோட இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. அடுத்து இந்த சைடு ராணுவ அமைச்சரோட பொண்ணு காட்டுறாங்க. அவள் வந்து செம டென்ஷன் ஆகிட்டா போல, அதாவது காலையில் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து ஹீரோ வரல, அதுக்கு காரணம் நம்ம ஹீரோயின் தான் நினச்சிட்டு வந்து செமையாக சண்டை போட போகிற மாதிரி வரைஞ்சு கட்டிட்டு போகிறோம். அப்போ கூட இருக்க அந்த லேடிஸ்லாம் வந்து தடுக்கிறாங்க, இல்லை போகாதீங்கன்னு சொல்லும்போது அப்போ அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இவன் நடந்தது சொன்னேனே, சரி பரவாயில்ல இதுக்கு நீ சந்தோஷம் தான் பண்ணணும்னு சொன்னேனே, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கடுப்பாகிறா, நான் இதுக்கு சந்தோஷப்படணும்னு சொல்லுவேன், இல்லை அவள் இந்த மாதிரி பண்ணனால தான் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவளை வந்து ரொம்ப வெறுக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கான். ஸோ அதனால் நீ வந்துட்டு அவரோட அன்பு உனக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அண்ணனும் அப்பாவும் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண மாதிரி பேசுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்துட்டு கொஞ்சம் சமாதானமாகறா. அடுத்து இங்கிட்ட அரசியை காட்டுறாங்க. அவள் வந்துட்டு அன்றைக்கி 4
நாளைக்கு குளிச்சுலாம் கிளம்பிக்கிட்டு இருக்கா. அதாவது இன்றைக்கி தான் வந்துட்டு கல்யாணம் ஆயிருக்கல. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க பையனோட வந்துட்டு மருமக எல்லாரும் வரும்போது இவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கஷ்டமாக இருக்கும் போல். ஸோ அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நைட் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்துட்டு அந்த சர்வன்ட்ஸ்லாம் அவகிட்ட சொன்னேனே இவ்வளோ வந்துட்டு அப்படியே நக்கலை வந்துட்டு பார்க்குறா. அப்போ கூட இருக்க சர்வன்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவளுக்கு வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து கஸ்டம்ஸ் எதுவுமே தெரியல, அதனால தான் வந்து நேற்று வந்து ரொம்ப அரகண்டாக நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது அரசி வந்து அப்படியே சிரிச்சிட்டே சொல்கிறா, இல்லை அவளுக்கு வந்துட்டு கஸ்டம்ஸ் வேணால் தெரியாமல் இருக்கலாம், பட் வந்து அவளுக்கு வந்துட்டு பொண்ணுங்களையும் பசங்களையும் பற்றி நல்லாவே புரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்துட்டு ஏன்னா ஹீரோ வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பான் அந்த பொண்ணோட மூஞ்சியை கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். பட் அப்படிப்பட்ட ஹீரோவே வந்துட்டு தன்னோட ரூமுக்கு வர வச்சுட்டா அப்படின்ற அர்த்தத்தில் வந்துட்டு அந்த அரசி வந்து பேசுகிறா. ஏன்னா அரசியுமே வந்து வில்லனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறா. ஸோ வந்து ஆப்வியஸாக வந்து நம்ம ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறா. ஸோ அப்போ தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி இன்றைக்கி ஹீரோனால அவங்கள வந்து பார்க்க வர முடியாதா அப்படின்னு சொன்னேனே அரசி வந்துட்டு அவன் வர முடியல அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கும், அதனால தான் என்னை பார்க்க வர முடிஞ்சிருக்காது. அதாவது எப்படி சொல்கிற, கீழே விழுந்தாலும் வந்து மீசையில் மண்ணோட்டலன்ற மாதிரி வந்து அசிங்கப்பட்டதை வந்து வெளியே காட்டிக்காமல் என்ன பண்ணுறா, சரி ஓகே வந்து டாக்டர் அவளை வந்து செக்அப் பண்ணுறக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ டாக்டரும் போகும்போது ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் வந்துட்டு வில்லம்பு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த டாக்டரே வந்துட்டு பயமுடுத்துகிற மாதிரி வில்லம்பு விட்டனே அவன் போயிட்டு வந்துட்டு இந்த சைடு வந்து நம்ம திரும்ப அரசிக்கிட்ட சொன்னேன்னே அரசிக்கு வந்து செம கடுப்பாயிருது. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு இவ வந்துட்டு இப்படி சொல்கிற சித்தி தானே இவளோட ஹீரோவோட வந்து நிஜமான அம்மா கிடையாது இல்லை. ஸோ இவள் வந்துட்டு என்ன நினைக்கிறான்னா இது வரைக்கும் வந்துட்டு அட்லீஸ்ட் என் மேலே அன்பு இருக்க மாதிரி என் மேலே மரியாதை இருக்க மாதிரி வந்துட்டு நடிக்கவாது செஞ்சான். பட் இப்போ வந்து ஓப்பனாக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இவளை பார்க்குறதுக்காக வந்து வெளியே வந்து அந்த ராணுவ அமைச்சரோட பொண்ணும் ஹீரோயினும் வந்துட்டு கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப டயர்டாக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப டயர்டாகுது. அதில் இந்த ராணுவ அமைச்சர் பொண்ணுக்கு வந்து நிற்கிறனால வந்துட்டு மயக்கம் போட்டே கீழே விழுந்துறா போல டயர்ட்னஸில். இந்த சைடு நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவளுக்கு காலில் வந்து சூக பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு அந்த வில்லனோட ஒய்ஃப் வந்து இங்கே தான் நிற்கிறா. அவள் என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் நேரம் கூட உன்னால் 2 மணி நேரம் கூட நிற்க முடியாதா, அப்புறம் எப்படி உனக்கு கீழே வேலை பார்க்குற சர்வன்ஸ்க்கு வந்து உன் மேலே மரியாதை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக பேசினே ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் நின்றுக்கிட்டே இருக்கா. இந்த சைடு உள்ள அரசிக்கிட்ட வந்து சர்வெண்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வில்லன் இன்னைக்கு வந்து வேலைக்கு வரல அப்படின்னு சொன்னேன்னே ஏன் வேலைக்கு வரலன்னு கேட்கும்போது அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே வந்து அரசிக்கிட்ட டவுட் வருது, அதாவது ஹீரோவுக்கும் வந்துட்டு உடம்பு சரியில்லையா வில்லனுக்கும் உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அதே மாதிரி எதுக்கு வந்து அவன் மெசேஜ் அனுப்பலன்னு இல்லை மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி, அதாவது வந்து வில்லன் வந்து மெசேஜ் அனுப்பலன்ற மாதிரி இவ கேட்குறா. இல்லை மெசேஜ் அனுப்பியிருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் என்ன மெசேஜ்னு இப்போதைக்கு காட்டலை. இந்த சைடு ஹீரோக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வில்லன் வந்து லீவ் போட்டிருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிய வரவும் சரி வந்து ஹீரோ என்ன முடிவு பண்ணுறான், சரி ஓகே நான் அப்பயே போயிட்டு அரசியை மீட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இருக்கான். ஸோ வர வழியில் இந்த 2 பொண்ணுங்களையும் பார்க்குறான். அதாவது ராணுவ அமைச்சரோட பொண்ணையும் ஹீரோயினையும் வழியில் பார்க்கும்போது என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இன்றைக்கி வராங்க. ஸோ ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும் போல் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா ஸோ அதுக்கு வராங்க, அவங்கள மீட் பண்ண தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு சரி ஓகே உங்கள் வீட்டுக்காரவங்க அதாவது உங்கள் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் பார்க்கணும்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவில்லை அப்படின்னு அந்த ராணுவ அமைச்சர் பொண்ணுகிட்ட கேட்கும்போது இல்லை எனக்கு உங்களை பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி கோயின்சிடன்ஸாக பார்க்க முடிகிறது தான். ஏன்னா வந்துட்டு நான் உங்களை வந்து நீங்கள் இருக்க இடத்துக்கு வந்து பேலஸில் பார்க்க முடியாது, நீங்கள் நினைக்கும் போது மட்டும்தான் என்னை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து தற்செயலாக வழியில் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட லவ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பட் வந்து ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பு போகும்போது அப்படியே வந்து சைடில் வந்து ஹீரோயினை வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அடுத்த சீனில் ஹீரோவும் உள்ளே போயிட்டு அரசியை மீட் பண்ணி பேசும்போது அரசிக்கிட்ட வந்து கேட்குறான், இந்த மாதிரி வந்துட்டு வில்லன் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் சொன்னானான்னு கேட்கும்போது இல்லை அது எதுவும் சொல்லலை, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நீ கேட்குற அப்படின்னு இவ கேட்குறா. உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாதனால தான் நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் அரசி சொல்கிறா, அப்போ நான் அமைதியாக இருக்கணும்னா நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன், உனக்கு ஏதாவது நான் சொல்லலைன்னா கிளம்பு அப்படின்னு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லிடுறா. அதாவது வந்து வில்லனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவா. ஸோ வந்துட்டு அவகிட்ட இருந்து கரெக்டான இந்த ரெஸ்பான்ஸும் வரல. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த 2 பொண்ணுங்களோட சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொன்னேனே வந்து அப்போ ஹீரோவும் பார்க்குறா. சரி ஓகே அப்போ ஹீரோயினோட வீட்டிலேருந்து ஆள் வருவாங்க அப்படின்னு மாதிரி பார்க்குறான். இந்த சைடு என்ன காட்டுறாங்கன்னா இவங்க 2 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அதாவது வந்துட்டு அந்த ராணுவ அமைச்சரோட பொண்ணும் ஹீரோயினும் வந்துட்டு இவங்க ஃபேமிலியை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு லஞ்ச் மாதிரி இருக்காங்க, அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த ராணுவ அமைச்சரோட பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சும்மா பேசிக்கிட்டு இருக்கா, அவங்க வீட்டில் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க, உனக்கு வந்து அம்மா இல்லையாமே, அப்போ யார் வளர்த்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு வந்துட்டு எங்கள் அம்மாலாம் கிடையாது, ஸோ என்னை வந்துட்டு ஒருத்தவங்க சர்வெண்ட் தான் வளர்த்தாங்க அப்படின்னு மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு உள்ளுக்கு வந்துட்டு அவங்க அதாவது வில்லனோட வந்து ஒய்ஃபும் அவங்க கூட வந்துட்டு ஒரு லேடியும் வராங்க. ஆக்சுவலாக இந்த லேடி என்னென்னா பேக்கெண்டில் என்ன நடந்திருக்குன்னா இந்த லேடி தான் வந்துட்டு நிஜமாக ஒரு பொண்ணை வந்துட்டு பேசி வச்சிருப்பாங்கள்ல, அதாவது வந்துட்டு நம்ம வில்லனோட சொந்தக்கார பொண்ணுன்னு பேசி வச்சிருப்பாங்களே. ஸோ அந்த பொண்ணை வந்து கொஞ்ச நாள் தான் வந்துட்டு இவள் வளர்த்துருப்பா போல. ஸோ அந்த பொண்ணுமே வந்து நம்ம வில்லனோட வந்துட்டு எப்படி சொந்தக்கார பொண்ணுலாம் கிடையாது, சும்மா இதுக்காக அதாவது வந்துட்டு இவங்க சைட்லேருந்து ஒரு பொண்ணை வந்து இளவரசி ஆக்கணும் இல்லை அரசி ஆக்கணுன்றக்காக பிளான் பண்ணி ஒரு பொண்ணை ரெடி பண்ணியிருப்பானுங்க போல. ஸோ அந்த பொண்ணை வந்து இந்த லேடியுமே வந்து கொஞ்ச நாள் தான் அந்த பொண்ணை வளர்த்துருப்பா, 1 வருஷம் கிட்ட தான் வளர்த்துருப்பா. ஸோ அந்த இதில் தான் வந்துட்டு இந்த இவளை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க உள்ள பேலஸ்க்கு. ஆனால் வந்துட்டு அந்த வில்லன் என்ன பண்ணுறான்னா வேணும்னே நம்ம ஹீரோயினை வந்து மாட்டி விடணும், அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன முடிவு எடுக்கிறான் பார்க்கணும் அப்படின்றக்காக இந்த லேடி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணை மாற்றியாச்சுன்னு எந்த இன்ஃபர்மேஷனுமே சொல்லாமல் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த வில்லனோட ஒய்ஃபும் வந்துட்டு இது குழந்தையாக தான் இருக்கான். ஸோ அந்த லேடி வந்துட்டு நான் இந்த மாதிரி நான் தான் அவங்களோட அம்மா மாதிரி கிட்டத்தட்ட அம்மா மாதிரி அப்படின்னு சொன்னேனே அங்கே உள்ளுக்கு இருக்கவங்களுக்குலாம் டவுட் வந்துடுது. ஏன்னா இப்போ தான் வந்து ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பா எனக்கு அம்மாலாம் கிடையாது,
என்னை வந்து சர்வெண்ட் தான் வளர்த்தாங்கன்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறா, எங்கள் வீட்டில் சர்வெண்ட்டே கிடையாது, நான் தான் ஃபுல்லாக வந்துட்டு அந்த லேடியை வந்து பார்த்துக்கிட்டேன், அதாவது பார்க் ஒர்க்குன்ற அந்த லேடியை வந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதேமாதிரி இன்னும் சொல்கிறா, எங்கே அவங்க இன்னும் வரலையா, வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேனே அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் டவுட் வந்துடுது, என்னது இங்கே தானே உட்காந்துருக்கா, ஹீரோயின் இங்கே தானே உட்காந்துருக்கா, வேறு யாரை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் வந்துட்டு பார்க்குறா, அதாவது வில்லனோட ஒய்ஃபையும் பார்த்துட்டு ஏதோ பிளான் பண்ணிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்டு நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி நான் தான் பார்க் ஒர்க் அப்படின்னு அவள் சொல்கிறா, ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து வில்லனோட ஒய்ஃப் வந்துட்டு அந்த லேடியை பிடிச்சி திட்டுற மாதிரி, என்னாச்சு உங்களுக்கு ஐடென்டிஃபை தெரியலையா, இவ தான் வந்துட்டு உங்களோட பொண்ணு, நீங்கள் அப்போ என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை திருப்பி அவளை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதாவது யார் வந்து ஆண்டின்னு வந்தாங்களோ அவங்களையே அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்க வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை போட்டுறானுங்க. உடனே வந்து அந்த ராணுவ அமைச்சரோட பொண்ணுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்லி ஜாலியாயிருது, இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நக்கலாக வந்துட்டு கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டுட்டு வெளியே போகும்போது இந்த மாதிரி இங்கே நடந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் என்னோட அப்பாவுக்கு வந்து உடனே பாஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடும் அவளோட சர்வன்ஸ் கிட்ட. இந்த சைடு இந்த லேடி அதாவது அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த அம்மா வந்துட்டு கைது பண்ணி போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அது வந்து என் பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே போகிறாங்க. இவங்க அப்படி கத்திட்டே போகிறத நம்ம ஹீரோவும் பார்க்குறான். அடுத்து அந்த லேடியை கூட்டிகிட்டு போயிட்டு தண்டனை கொடுக்கும்போது கேட்குறாங்க, நீ ஏன் வந்து போய் சொன்னேன்னு சொல்லும்போது அந்த லேடி வந்து திரும்ப சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அது வந்து என்னோட பொண்ணு கிடையாது, அது வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு சொல்கிறேன், நான் வந்து பொய் சொன்னது உண்மை தான், நான் வந்து அந்த பொண்ணை ரொம்ப நாள் வளர்த்தேன்னு சொன்னது பொய் தான், பட் வந்துட்டு கொஞ்ச நாள் தான் வளர்த்தேன், ஆனால் எனக்கு வந்து அந்த பொண்ணை வந்து நல்லாவே தெரியும், நீங்கள் வேணா அந்த பொண்ணோட இடுப்பில் இருக்க ஒரு மச்சத்தை வேணா பாருங்கள், அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வந்து காவலாளி அதாவது வந்து விசாரணை பண்ணுறாருல அந்த ஆஃபீஸர் வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு, என்னை போய் அவங்க பாடியை பார்க்க சொல்கிறியா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அவங்க தண்டனை கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அந்த ராணுவ அமைச்சருமே வந்து பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து வந்து இந்த சைடு ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, போன தடவையும் என்னால் தான் வந்துட்டு அவரோட லைஃப் அதாவது ஹீரோயினோட லைஃப் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சரில் இருந்துச்சு, இப்போயும் வந்துட்டு அதே மாதிரி டேஞ்சர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அடுத்து இந்த ஆஃபீஸர் வந்துட்டு அந்த லேடியை வந்துட்டு விசாரணை பண்ணாங்களோ அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்டையும் பேசுகிறாரு, இந்த மாதிரி அவங்க வந்து இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி கிராமத்தில் வந்துட்டு அதாவது இந்த பொண்ணு வளர்ந்துருப்பாள், ஸோ அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குமான்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை கிராமத்தில் வந்து அந்த பொண்ணு சின்ன வயசில் இருக்கும்போது கொஞ்ச நாள் தான் வளர்ந்துருக்கா, ஸோ அதனால் யாருக்குமே அடையாளம் தெரியலையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் உள்ளே வந்துடுறா, அதாவது ஹீரோ தான் வந்துட்டு வர சொல்லியிருப்பான் போல், ஸோ அவளும் உள்ளே வந்துடுறா. அப்போ ஹீரோயின் முன்னாடியே வந்துட்டு என்ன சொல்கிறான், சரி அவள் பண்ணது அப்போ பொய்ன்னு தெரிஞ்சிச்சுல, அவளே வந்து ஒத்துக்கிட்டா நான் பொய் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவளை வந்து பனிஷ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த அஃபிஷியல் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடறான். அடுத்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு டீ போட்டு கொடுக்க சொல்கிறேன், அது வந்து கொஞ்சம் மெடிசன் டீ மாதிரி போல், ஸோ அதை குடிச்சிட்டு நீ படு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு வந்து என் மேலே அக்கறையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து சொல்கிறான், எனக்கு வேறு வலிப்பு தெரியல, நான் வந்துட்டு உன்னை வந்து இந்த மாதிரி வந்து டேஞ்சர்லேருந்து காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறேன், பட் நீ திரும்ப வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்போ கேட்குறேன், உங்களுக்கு வந்து இது மட்டும் தான் சொல்ல என்கிட்ட வந்துட்டு இது இருக்கா, நான் வந்து உங்களை எவ்வளோ நம்பினேன், என்னோட பாஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும், பட் வந்து நீங்கள் என்னை வந்து இன்னும் கொஞ்சம் நம்பியிருக்கலாம், நம்பி என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம், பட் நீங்கள் என்னை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறான். இன்னும் வில்லனுக்கு உன்னை பற்றின உண்மை தெரியாது, பட் அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் எந்த இலைக்கு வேணால் போவான், நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது இவள் சொல்கிறான், நான் தான் இந்த பேலஸ்குள்ளே வரணும்னு நான் தான் முடிவு பண்ணேன், ஸோ அதே மாதிரி நானே வந்துட்டு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறான். அதாவது இந்த வில்லன் வந்துட்டு தெளிவாக வந்து பிளான் பண்ணிட்டு இப்போ வந்து திரும்ப ஹீரோயினே வந்து மாட்டி விட்டனால, அதாவது இவ வந்து உண்மையான ஓக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுருக்காங்கல்ல, ஸோ அதை தான் வந்துட்டு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி அவள் கிளம்பும் போகும்போது ஹீரோ சொல்கிறான், நான் வந்துட்டு என்ன தான் உங்ககிட்ட உண்மை சொல்லலைன்னா கூட என்னோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு உண்மை தான், உங்கள் மேலே வந்துட்டு நான் எப்போயுமே அன்பு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீலிங்ஸை சொல்கிறான். ரெண்டு பேரும் அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் கூட இருந்த அந்த மாஸ்க் மேனையும் அவங்க கூட இந்த பீப்பிளையும் காட்டுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு கூட இருந்திருப்பார்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம வில்லனோட ஆளுங்க நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, ஸோ எதுக்கு இப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னே தெரியல, கண்டிப்பாக நம்மளை வச்சு வந்து ஹீரோயினை மிரட்டுறதுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாங்க. அப்போ அந்த கூட இருக்கவர் சொல்கிறாரு, நான் சிட்டிக்கு அதாவது இவங்க வில்லேஜை நோக்கி தானே போயிட்டு இருக்காங்க, ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நான் திரும்ப சிட்டிக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் எப்படி இருக்காங்க நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்போது இந்த மாஸ்க் போட்டவர் பயப்படுறாரு, இல்லை நீ போய் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லும்போது இல்லை நான் பார்த்துக்கிறேன், வில்லன் வந்துட்டு வில்லன் ஆளுங்க முன்னாடி எனக்கு அடிபட்டுருச்சு, அதனால என்னை வந்து நீங்கள் கட்டையில் வச்சு தூக்கிட்டு போறீங்கன்ற மாதிரி நீங்கள் சீனை கிரியேட் பண்ணிங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பாள், ஸோ அவள் வந்து ராணுவ அமைச்சர் வீட்டில் தான் வந்துட்டு வேலைக்காரியாக வேலை பார்த்துட்டு இருப்பாள். ஸோ அவளை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறாங்க. இங்கிட்ட உள்ளுக்கு பேலஸ்குள்ளே அந்த அஃபிஷியல்ஸ்லாம் இருப்பாங்களா, அதாவது இவங்களாம் வந்துட்டு அந்த அமைச்சர்ஸ் எல்லாருமே கரெக்டாக வேலை பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு ஆராய்ப்பாங்களா, அந்த குரூப் ஆஃப் டிபார்ட்மெண்ட் பீப்புள் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினை வந்துட்டு ஹீரோயின் மேலே டவுட் இருக்குல்ல, ஸோ அதுக்காக வந்துட்டு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதில் இருக்க ஒரு அஃபிஷியல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வில்லனோட பையனும் இங்கே தானே வேலை பார்ப்பான், ஸோ அவனை வந்துட்டு நீ இதில் தலையிடாத, நீ வெளியே போ, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லும்போது இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் வந்துடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த பையனும் வந்துட்டு இந்த பையனோட நேர்மையை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, இந்த பையன் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஃபேமிலி அதில் இன்வால்வ் ஆயிருந்தா கூட இவன் கரெக்டாக தான் நடந்துப்பான் அப்படின்னு சொன்னேன். அந்த பையனும் வந்துட்டு கண்டிப்பாக நான் இதில் விசாரிச்சு உங்களுக்கு உண்மையை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டு இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறான்.
அடுத்து சீரியல் அந்த கைது பண்ண லேடியை காட்டுறாங்க. ஸோ அந்த லேடியை பார்க்குறக்காக அவளோட பையன் வந்திருக்கான். ஸோ அந்த பையனை அனுப்புனதே வந்துட்டு வில்லன் தான் அனுப்பிச்சிருப்பான் போல். ஸோ அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் தயவு செஞ்சு உண்மையை ஒத்துக்கோங்க, அதாவது நீங்கள் தான் போய் சொன்னீங்கன்ற மாதிரி ஒத்துக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு என்னோட ஃபேமிலியும் நானும் வந்துட்டு சேஃபாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவன் ஃபீல் பண்ணிட்டே தான் சொல்கிறான். அடுத்து அங்கே இருக்க காவலாளிகளாக வந்துட்டு இவளை வெளியே கூட்டிகிட்டு போகும்போது, அதாவது விசாரணை பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகும்போது இவளுக்கு வந்துட்டு அப்படியே மைண்டில் வந்துட்டு தன்னோட பையன் சொன்னது அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பையன் தான் சொல்லியிருப்பான். இன்னொரு சீனையும் காட்டுறாங்க. அதாவது இவளை இப்படி கூட்டிகிட்டு வரும்போது இவளோட பொண்ணு வேற வந்துட்டு அதாவது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மொட்டை கடதாசி மாதிரி வந்திருக்கும் போல். இந்த மாதிரி உங்கள் அம்மா கைது பண்ணது இல்லாமல் உங்கள் அண்ணனையும் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேனே. அதை பார்க்குறதுக்காக இவன் என்ன பண்ணியிருக்கா, நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லிட்டு ஹீரோயினோட கூட வேலை பார்க்குற பொண்ணு தான் நான் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு உள்ளுக்க என்ட்ரு ஆயிருக்கா பேலஸ்குள்ளே. இவங்க அதாவது பையன் பொண்ணு 2 பேருக்கும் கண்ணுக்கு முன்னாடியே அந்த லேடி என்ன பண்ணுறா, அந்த கூட்டிகிட்டு போகிற அதிகாரி இருக்காங்களா அவங்களோட வாழை எடுத்து அவ தன்னைத்தானே குத்திட்டு செத்துறா. ஸோ இவ செத்துட்டனாலே எல்லாருமே இப்போ என்ன டவுட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஹீரோயின் மேலே தான் டவுட் பண்ணுவாங்க. இது பெரிய பிரச்சனையாயிருது. அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்கன்னா, அரச சபையை கூட்டி எல்லாரும் நம்ம இந்த மாதிரி ஹீரோயினை விசாரணை பண்ணோம் அப்படின்னு சில தரப்பு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அதாவது அந்த லேடி போய் சொல்லிட்டு அவள் தன்னைத்தானே நிரூபிக்க முடியாமல் செத்துட்டா, அதுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால ஹீரோயினை எல்லாம் விசாரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மாற்றி பேசவும் ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வில்லனை காட்டுறாங்க. ஸோ வில்லன் இந்த பேலஸ்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ வரும்போதே நம்ம ஹீரோயினும் அந்த வழியில் வரும்போது வில்லனை பார்த்து கேட்குறான், உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது வில்லன் சொல்கிறான், நான் எப்படியாவது தப்பிச்சிருவேன், உடனே நீ தப்பிக்கிறதுக்கு ஏதாவது நீ ஒரு வழியை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதே மாதிரி உனக்கு நான் பெரிய சப்போர்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா, நீ என்னோட சொந்தக்கார பொண்ணுன்னு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கேன், ஸோ நீ அதை யூஸ் பண்ணி எப்படியாவது தப்பிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறான். அப்புறம் போகிறப்ப ஹீரோயினை பார்த்துட்டு உன்னோட ஆளுங்களாம் சேஃபாக வில்லேஜ்க்கு போயிட்டு சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனே சொல்லிட்டு போகிறான். அதாவது இன்னும் உன்னோட ஆளுங்களாம் என்னோட கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்காங்க, நான் அவங்கள எதுவும் பண்ணிடுவேன் அப்படின்றது இன்டெரக்டாக மிரட்டிட்டு போகிறான். அடுத்து அரச சபைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உட்காந்து படுத்து அரசருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இந்த மாதிரி என்னை நான் ரிசைன் பண்ணுறேன், இந்த ஃபேமிலியில் எங்களோட ஃபேமிலியிலேருந்து வந்த இஷ்யூனால தான் அரச சபைக்கு பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு, அதனால் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இதை சொல்கிறான். இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, சப்போஸ் நீங்கள் விசாரித்து ஹீரோயின் உண்மையான கிடையாது அப்படின்னு நிரூபிச்சிங்க அப்படின்னா அவளோட கை காலை வெட்டி அவளை தண்டனை கொடுங்க, அது இந்த அரச சபைக்கு யாராவது ஏமாத்துறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்ற மாதிரி. அதாவது இவங்க சார் ரிசைன் பண்ணிட்டு அதோட முடிச்சுக்குருவாங்களாம். பட் ஹீரோயின் மட்டும் போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை உயிரே போகிற அளவுக்கு தண்டனை கொடுக்கணுமா. அதனால அந்த மாதிரி சொன்னேனே ஹீரோ அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு நம்ம வில்லன் பக்கத்தில் உட்காரான். உனக்கு என்னதான்ப்பா வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது அவன் வில்லன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஹீரோயினை அப்படியே இருக்க மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதாவது தன்னோட சொந்தக்கார பொண்ணுன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ சொல்கிறான், அப்போ இன்டெரக்டாக உடனே நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதாவது இப்போ அதாவது ஹீரோயினை இவளோட சொந்தக்கார பொண்ணுன்னு சொன்னால் ஹீரோயினையும் தண்டனை கொடுக்க தேவையில்லை, நம்ம வில்லனுக்கும் தண்டனை கொடுக்க தேவையில்லை. ஸோ இவனும் எஸ்கேப் ஆயிடுவான்ல. ஹீரோ வேறு வழி இல்லாமல் எந்திரிச்சு நின்றுட்டு லைட்டாக சிரிச்சுட்டு உன்னோட ரெசினேஷனை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவன் கிளம்பிடுறான். கடைசியில் வில்லன் நினச்ச மாதிரி தான் ஆயிடுது. வில்லனுக்கு சப்போர்ட்டாக தான் எல்லாமே நடக்குது. அடுத்து ஹீரோ பேலஸ்க்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா பண்ணன்னு தெரியாமல் கண்ணெலாம் கலங்கி போயிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறக்கா ஹீரோயின் பேலஸ்க்கு போயிட்டு ஹீரோயினை எல்லாரும் முன்னாடி எதாவது எப்படி சொல்ல அவன் மேலே வெறுப்பு இருக்க மாதிரி காட்டிட்டு நான் அவளை விசாரணை பண்ண போகிறேன், எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறான். இந்த மாதிரி நீ தயவு செஞ்சு பேலஸை விட்டு போயிடுற, ஏன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேலஸையும் என்னையும் ஏமாற்றிருக்கீங்க. இப்போ அந்த வில்லன் மாட்டினா ஜஸ்ட் அவனுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டோட போயிடும். பட் நீ மாட்டின அப்படின்னா உன்னை கண்டிப்பாக கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பட் ஹீரோயின் சொல்கிறா, இல்லை என்னால் போக முடியாது, வில்லன்கிட்ட தான் என்னோட அந்த வில்லேஜ் மக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அப்படியே யோசிக்கிறான். ஆனால் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறா, அவங்கள காப்பாற்றாமல் என்னால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறா. அடுத்த சீனில் காலையில் காட்டுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த அரசியை பார்த்துட்டு வில்லனோட பையன் இந்த மாதிரி ஹீரோயினை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் வாங்கியிருப்பான் போல். ஸோ அரசி அதுக்கு ஓகே சொன்னேனே அரசியோட இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹீரோயினோட ரூமுக்கு போய்ட்டு உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், உங்களோட பாடியை செக் பண்ணணும், அதாவது மச்சம் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கூட இருக்கா, அதாவது வில்லனோட ஆளுங்களாம் நாங்கள் இருங்க நாங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது அவங்களாம் இப்படி சொல்லி பிடிச்சி வச்சுட்டு இல்லை நாங்கள் டேரெக்டாக தான் பண்ணுவோம், நீங்கள் எதுவும் முன்னாடி போய்ட்டு எதுவும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன்னே ஹீரோயினே வந்துடும். அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே இருக்க எல்லாருமே நம்ம வில்லனோட ஆளுங்க தான், ஸோ அவரோட மூலியமாக அவரோட சொந்தக்கார பொண்ணாக தான் நான் உள்ளே வந்திருக்கேன், அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, என்னையே நீங்கள் எப்படி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு நானே அரசியை போய் மீட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியை பார்க்குறதுக்காக உள்ளே வரா. ஸோ அரசியை பார்க்க வரும்போது அங்கே தான் அந்த வில்லனோட பையனுமே உட்காந்துருக்கான். அப்போ அரசி கேட்குறேன், எதுக்கு நான் சொல்கிற ஆர்டரை கேட்க மாட்டேன்றா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறேன், நான் அவங்க கிட்டலாம் என்னோட பாடியை காட்டணும்னு தேவை கிடையாது, ஏன்னா அவங்க லோ லெவல் தானே, அதாவது சர்வெண்ட் லெவலில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ஒரு சர்வெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணால் பரவாயில்ல, நான் ஒரு இளவரசி, என்னோட பாடி அவங்க எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஈவன் வில்லனுக்குமே அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு இவ சொல்லும்போது அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இல்லை அப்படிலாம் நீங்கள் வாய விட்டுறாதீங்க, ஏன்னா அவருமே இந்த கேஸை நேர்மையாக கையாளணும்னு தான் அவர் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறான்.
உடனே ஹீரோயின் சொல்கிறா, சப்போஸ் நீங்கள் அனுப்புகிற இன்வெஸ்டிகேட் பண்ணுற பொண்ணுங்க வந்துட்டு நீ இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அவங்க போய் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதாவது மச்சம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நான் வேணா வந்துட்டு இன்னும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சேஃபானவங்க, அதாவது உண்மையான நேர்மையானவங்களை வந்து நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேனே. உடனே வந்து டென்ஷன் ஆகுறா, நான் எத்தனை பேருக்கு வந்துட்டு என்னோட உடம்பு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். இந்த சைடு வந்து அரசு என்ன யோசிக்கிறான்னா, எதுக்கு வந்துட்டு அந்த வில்லன் வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இதை பற்றி எதுவுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஏன்னா அரசியும் வில்லனும் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு வந்து கூட்டுமாரில் தானே இருக்காங்க. ஆனால் வந்து அரசிக்கு வந்துட்டு இவ வந்துட்டு உண்மையான அந்த சொந்தக்கார பொண்ணு எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு குழப்பமா இருக்கு, ஏன் வந்துட்டு வில்ல நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அடுத்து அரசு சபையை கூட்டி வழக்கமோட பிரச்சனை பண்ணுறானுங்க. அதாவது எப்படி வந்து ஹீரோயின் வந்துட்டு அவளோட இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்துட்டு ஓகே சொல்லாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சில தரப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வில்லனோட ஆளுங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஹீரோயின் வந்துட்டு யாரை நம்பி வந்து அவளோட உடம்பை காட்டுவானா, கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆள் தான் அப்படின்னு சொன்னோன்னு யாருன்னு கேட்கும்போது நம்ம அரசரை வந்து கையை காட்டிடுறானுங்க. அதாவது வில்லன் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறானுங்க. ஸோ அரசர் வந்து அப்படியே பார்க்குறாரு. அதாவது கடைசியில் வந்துட்டு என்ன பண்ணிட்டான் அந்த வில்லன்னா, அரசர் வாயாலே வந்துட்டு ஒன்று அரசர் வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு உண்மையான பொண்ணு தான் அப்படின்னு ஒத்துக்கணும், இல்லைனா தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு அதாவது வேற பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தண்டனை கொடுக்கணும். கடைசியில் அந்த முடிவை வந்து நம்ம ஹீரோ கையிலே கொடுக்கவும் ஹீரோ வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே மெதுவாக நடந்து வரான். அவன் வந்துட்டு மைண்டில் வந்து பலது ஓடிக்கிட்டு இருக்கா. அதாவது வந்து காதலுக்காக வந்துட்டு இந்த பவரை வந்துட்டு இழக்கிறதா இல்லை பவருக்காக வந்து காதலை இழக்கிறதா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டே அப்படியே மெதுவாக நடந்து ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வரான். அப்படியே ஹீரோயின் கண்ணத்தை தொடரலான்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, கண்ணத்தை தொடாமல் அப்படியே வந்துட்டு கீழே இறங்கிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு நீ வந்து எனக்கு வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஹீரோயினுக்கும் அப்படியே கண்ணெலாம் கலங்கிடுது. ஸோ அப்படியே மெதுவாக திரும்ப வந்துட்டு பேலஸ்க்கே நடந்து போயிட்டு, அதாவது அந்த அமைச்சர்லாம் இருப்பாங்கல்ல அங்கே போயிட்டு என்ன சொல்கிறான்னா, ஹீரோயின் வந்து நிஜமாவே வில்லனோட வந்து ரிலேட்டிவ் பொண்ணு தான், நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது ஹீரோயினை வந்து காப்பாற்றி விட்டுறான். பட் வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி சொல்கிறது, இந்த சைடு ஹீரோயினா இல்லை இந்த சைடு வந்து நம்ம பவரை வச்சு வில்லனை வந்துட்டு வெளியே தள்ளுறதா. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து கடைசியில் வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றணுன்ற முடிவுனால இந்த மாதிரி வந்துட்டு இவனும் போய் சொல்லிடுறான். இதோட இந்த பார்ட் முடியுது. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. டாட்டா.